எபிரேயர் புஸ்தகத்தில் நிறைய பழைய ஏற்பாட்டு சத்தியங்களை புதிய ஏற்பாட்டோடு கூட என்ன செஞ்சுருக்கோம், ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அநேக காரியங்களை புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு பெரிய புஸ்தகம் தான் அந்த எபிரேயர் புஸ்தகம். இந்த எபிரேயர் புஸ்தகத்தில் முதல்ல எடுத்த உடனே அவர் என்ன செஞ்சிருவார்னா, அந்த எபிரேயர் எழுதின அந்த ஆக்கியம் தேவன் எப்படி ஆகிலும் மனுஷனை தான் பக்கம் இழுக்கணுன்றதுக்காக அநேகரை அனுப்பி கொண்டே இருந்தார். இதைத்தான் முதல் அதிகாரத்தில் அவர் சொல்லுவார். ஆனால் வந்தவங்கெல்லாம் தேவனுடைய சத்தத்தை சொன்னாலும் இந்த ஜனங்கள் தேவனிடத்தில் சேர்றது மாதிரி தெரியலை. அப்போ தான் தேவன் என்ன செஞ்சார்னா, நம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். அந்த ஒரே பேரான குமாரன் இந்த பூமியில் தன்னை வெளிப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் இந்த ஜனங்களுக்கு என்ன செய்யுதுன்னா, தேவனை பார்க்க வேண்டும் என்ற ஆசை வருகிறது. ஏனென்றால் அவர் தான் என்ன செஞ்சார்னா, பைபிளில் போட்டிருக்கு, தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் அவருக்குள்ள வாசமாக இருந்துச்சான். மனுஷனாக வாழும்போதே தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் அவருக்குள்ள வாசமாக இருந்ததுனால அவர் என்ன செஞ்சார்னா, ஜனங்களுக்கு தேவனை வெளிப்படுத்தினார். அதுக்கு முன்னாடி வந்தவங்கெல்லாம் தேவனை வெளிப்படுத்தினாங்க. அவங்க வெளிப்படுத்தின விதங்கள் எதுலேயுமே ஜனங்களுக்கு ஒரு திருப்தி இல்லை. ஆனால் இயேசு தேவனை என்ன செஞ்சார்னா, எல்லா வகையிலையும் வெளிப்படுத்த ஆரம்பித்தார். அதிசயம் செய்கிறதுலேருந்து, பிசாசுகளை துரத்துறதுலேருந்து எல்லாத்தையும் வெளிப்படுத்தி எப்படி ஆகிலும் என கடைசி காலங்கள் பைபிளில் போட்டு தடவியாகிலும் மனிதர்கள் என்ன செஞ்சிடணும், தேவனை கண்டுகொள்ளணும். இனி நாள் செல்லாது, ஜனங்கள் எப்படியா தடவியாகிலும் தேவனை கண்டுக்கிறணும் அப்படின்றதுக்காக தேவன் என்ன செஞ்சார்னா, மனிதனுக்கு பல அதிசயங்களை காண்பித்தார். கடல் மேலே அதிசயத்தை காமிச்சாரு, தண்ணியில் அதிசயத்தை காமிச்சாரு, பிசாசு மேலே அதிசயத்தை காமிச்சாரு. இதெல்லாம் காமிச்சு தான் மனிதனுக்கு தேவன் மேலே ஒரு பற்றை உருவாக்கினார், ஒரு ஈர்ப்பை உருவாக்கினார். இயேசு தான் உருவாக்கினார். அதனால தான் வேதம் சொல்லுறது, அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் வைக்கிறவங்களுக்கு தான் தேவன் என்ன செய்யறான்னா, தென்படுகிறார். நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்க, இந்த உலகத்தில் மனுஷன் எல்லாத்தையும் சாதிக்கலாம். வருகிற நாட்களில் நீங்கள் கேள்விப்படுகிற அநேக விஷயங்கள் உங்களுக்கே ஆச்சரியப்படுத்தலாம். தேவன் ஒருவர் தேவையில்லை அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு மனிதனுடைய அறிவு வருகிற நாட்களில் பெருகும். இப்பொழுது நம்ம இருக்கிறத காட்டணும். தேவன் இடத்துக்குப்பா நாம் நினைச்சா ஒரு குழந்தையை உருவாக்க முடியும். நாம் நினைச்சா செத்து போன ஆட்களுக்கு மறுபடியும் உயிரை கொடுக்க முடியும். நாம் நினைச்சா எப்படி இருதயம் போச்சுன்னா இருதயத்தை கொடுக்குறோமோ, கண்ணு போச்சுன்னா கண்ணை கொடுக்குறோமோ, அதே மாதிரி அறிவியலில் வருகிற நாட்களில் எல்லா கண்டுபிடிப்புகளும் வரலாம், வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் ஒன்று மட்டும் நமக்கு புரிந்து கொள்ளணும், எவ்வளவு வசனத்துக்கு மனுஷன் போக விரும்பினாலும் தேவன் ஒருபோதும் மனுஷன் என்ன செய்யறதில்ல, தடுக்கிறதில்ல. ஆனால் எப்போ ஒரு மனுஷன் தன்னை தேவனாக்க நினைக்கிறானோ அப்பதான் மனுஷனுக்கு விரோதமாக தேவன் என்ன செய்கிறார், குழப்பத்தை ஏற்படுத்துகிறார். இதைத்தான் முதல்ல பாபேலில் நம்ம ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் வாசிச்சு பார்க்குறோம். அவங்க என்ன செய்கிறாங்க, தேவனுக்கு நம்ம சமமாவோம், நாமே தேவனாக மாறிட்டோம். இதைத்தான் லூசிபர் செய்தார். நானும் தேவனுடைய ஸ்தானத்துக்கு மேலே உயருவேன். அப்போ மனிதன் எப்போ தன்னை தேவனாக்கிக்கிட்டு இனி தனக்கு தேவன் தேவையில்லைன்னு நினைக்கிறானோ அப்போ தான் உலகத்துக்கு ஒரு முடிவு வரும். அது வரைக்கும் உலகத்துக்கு முடிவு என்ன செய்யாது, வராது. இன்னொரு பக்கம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாம், எல்லாத்தையும் சாதிக்கலாம். ஆனால் பாவ மன்னிப்பையும் பரலோக வாழ்வையும் இயேசுட்ட வந்தால் தான் எல்லா மனுஷனும் பெற்றுக்கொள்ள முடியும்ன்றதான் தேவனுடைய தீர்ப்பு. மற்ற எல்லாத்தையும் இயேசு இல்லாமல் நீங்கள் அடையலாம். வானத்துக்கு பறக்கணுமா, இயேசு இல்லாமல் நீங்கள் பறக்கலாம். பூமியில் வேற ஏதாவது சாதிக்கணுமா, இயேசு இல்லாமல் நீங்கள் சாதிக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று, நான் தேவனை பார்க்க விரும்புகிறேன், தேவனுடைய பிள்ளையாக மாற விரும்புகிறேன், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன், பரலோக வாழ்வை நான் அனுபவிக்க விரும்புகிறேன் அப்படின்றவங்களுக்கு வேற வழியே கிடையாது. எந்த அறிவும் எந்த அறிவியலும் இதுக்கு உதவாது. எந்த அறிவியலும் இதுக்கு உதவாது. இயேசு அறிகிற அறிவு மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு மறுபிறப்பை கொடுக்கிறது. இயேசுவை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இயேசுவை அறிந்தவர்களுக்கும் இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு மட்டும்தான் நித்திய ஜீவன் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் தேவ பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் இந்த இயேசுவை அறிந்து கொண்டது நமக்கு பெரிய பாக்கியம். பெரிய அறிஞர்களுக்கு கிடைக்காத பாக்கியம், பெரிய மேதைகளுக்கு கிடைக்காத பெரிய பாக்கியம், பெரிய தத்துவ ஞானிகள். பைபிளில் போட்டுருக்கு, இயேசு இருந்த நாட்களில் கிரேக்கர்கள் என்ன செஞ்சாங்களாம், இயேசுவை நாங்கள் காண விரும்புகிறோம். கிரேக்கர்கள் தான் தத்துவ ஞானிகள். இயேசுவை நாங்கள் காண விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ தான் இயேசு சொல்கிறார், கோதுமை மணி நிலத்தில் விழுந்து செத்தாலே ஒழிய அவங்க பார்க்க விரும்புகிற டயத்தில் தான் அந்த வார்த்தை ஆண்டவர் பயன்படுத்துகிறார்.
அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இயேசுவை நீ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லப்பா. அந்த கோதுமை மணி செத்த உடனே எல்லா பக்கமும் இயேசு தான் என்ன செய்ய போறாரு, தென்பட போகிறார். இயேசு இல்லாத தேசம் இருக்காது, இயேசு இல்லாத ஊர் இருக்காது, இயேசு இல்லாத வீடு இருக்காதுன்னு சொல்லி அன்னைக்கே கிரேக்கர்களுக்கு இயேசு என்ன செஞ்சார்னா ஒரு பெரிய அத்தாட்சியை கொடுத்தார். அப்ப தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இந்த இயேசு, இந்த நம்ம வந்த பாருங்க, இப்படியெல்லாம் இப்ப நம்ம கேள்விப்பட்ட எல்லாத்தையும் இயேசு மனுஷனுக்கு தேவனை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்திட்டு பைபிளில் போட்டிருக்கு, தேவனுக்கு மனுஷனை வெளிப்படுத்துகிறார். புரியுதா நான் சொல்றது? மனுஷனுக்கு என்ன செஞ்சாரு, தேவனை வெளிப்படுத்தினார். தேவனுக்கு மனுஷன் எப்படி இருக்கிறான்றதை வெளிப்படுத்துறதுக்காகத்தான் இயேசு இந்த பூமியில வந்து அந்த இப்ப நீங்க வாட்சி எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இயேசு இந்த பூமியில வந்து மனுஷனை தேவனுக்கு வெளிப்படுத்துவதற்காக அவரும் என்ன செஞ்சாரா, 14ஆவது வசனம் போட்டிருக்கு பாருங்க, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக எடுத்துட்டீங்களா இருக்க அவரும் அவர்களைப் போல. 2ஆம் அதிகாரம் 14ஆவது வசனம். மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார், மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவ காலமெல்லாம் மரண பயணத்திலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலையாகும்படிக்கும் அப்படி என்ன செஞ்சாரு, ஆனார் அப்படின்னு போட்டுட்டு 16ஆம் வசனம் போட்டிருக்குது. அவர் தேவதூதர்களுக்கு உதவி செய்யாம ஆபிரகாமின் சந்ததிகளுக்கு என்ன செஞ்சாராம், உதவியாக கை கொடுத்தார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தேவதூதர்கள் தான் முதல்ல தேவ சமூகத்தை விட்டு வெளியேற்றப்படுகிறார்கள். தேவதூதர்கள் தான் முதல்ல தேவ சமூகத்தை விட்டு வெளியேற்றப்படுகிறார்கள். நமக்கு முன்பாக மனிதர்களை படைப்பதற்கு முன்பாக தேவன் யாரைத்தான் படைச்சு வச்சிருந்தாரு, தேவதூதர்களை தான் படைச்சு வச்சிருந்தார். மனுஷனை அவர் படைக்கல, முதல்ல அவர் தேவதூதனை தான் தேவதூதர்களை தான் படைச்சு வச்சிருந்தார். அந்த தேவதூதர்கள்ல ஒரு சில குழுவினர் தான் அவங்க தேவனுக்கு விரோதமாக சில காரியங்களை சிந்திக்கும் போதும், தேவனுக்கு விரோதமாக பெருமை பாராட்டும் போதும் தன்னை அவர்கள் தேவனாக மாற்றிக்கொள்ள தேவதூதர்கள் விரும்பினபடினாலே தேவன் அவர்கள் என்ன செஞ்சார், ஒதுக்கி விட்டுட்டார். நல்லா தெரிந்து கொள்ளுங்க, அன்னைக்கு தேவதூதன் தேவனுக்கு விரோதமாக செஞ்ச போது தேவதூதனை ஒதுக்கி விட்டார். ஆனா மனுஷனை தேவன் படைச்சதுக்கு அப்புறம் அவனை தான் சாயல்ல தான் ரூபத்தில் அவர் படைக்கிறான். அதே மனுஷன் அந்த தள்ளிவிடப்பட்ட தேவதூதனோடு கூட சேர்ந்து தேவனுக்கு விரோதமாக என்ன செய்ய ஆரம்பிச்சிடறான், செயல்பட ஆரம்பிச்சிடறான். கவனிக்கிறீங்களா? தேவதூதனுக்கு அவர் கை கொடுக்க விரும்பல, ஆனா தேவன் தான் சாயல்ல படைக்கப்பட்ட மனுஷனுக்கு அவர் என்ன செஞ்சார், கை கொடுக்க விரும்பினார். இவங்க ரெண்டு பேருமே தேவனால் படைக்கப்பட்டவங்க தான், தேவதூதர்களும் மனிதர்களும். ஆனா தேவதூதர்கள் தள்ளிவிடப்பட்ட போது தேவனுடைய இருதயம் வாதிக்கப்படல, மனிதர்கள் தள்ளிவிடப்பட்ட போது தேவனுடைய இருதயம் என்ன செஞ்சுச்சு, வாதிக்கப்பட்டுச்சு. உடனே பைபிளில் போட்டிருக்கு, மனிதர்களுக்காக ஒரு தோலை உடனே உருவாக்குகிறார், உடனே அங்கே அவர்களை மறைக்கிறார். அவன் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு அவனுடைய குற்றத்தை அன்னைக்கே மூடி அவனை ஒரு என்ன செய்யறான், ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போயிட்டு அவன் மேலே கண் வச்சுக்கிட்டே இருக்கிறார். அவன் மேலே கண் வச்சுக்கிட்டே இருக்கிறார். அவனுக்கு எப்படா நம்ம உதவி செஞ்சு அவனை மறுபடியும் தான் சொந்த பிள்ளையா மாற்றலாம், எப்படா சொந்த பிள்ளையா மாற்றலாம் அப்படின்னு கண் வச்சுக்கிட்டே இருந்த தேவன் தான் எந்த மனுஷன் மூலமாக மனிதன் மூலமாக தேவனை பிசாசு பிரிச்சானோ அதே மனுஷ சாயல்ல இயேசுவை அனுப்பி தேவன் என்ன செஞ்சா, தன்னோடு கூட பிசாசிடமிருந்து ஜனங்களை இழுத்து கொண்டார். இதைத்தான் கொலோசியர் எபேசியர் புஸ்தகங்கள்ல இருளின் ராஜ்யத்திலிருந்து, பழைய வாழ்க்கையில இருந்து, பிசாசின் பிடியில இருந்து அப்படின்னு சொல்லி ஆவியானவர் அங்கங்க எழுதி வச்சிருப்பார். தேவன் கையிலிருந்து பிசாசு பறித்தது ஒரு மனிதனை. அதே போலதான் தேவன் என்ன செஞ்சார், ஒரே மனிதன் மூலமாக இந்த முழு உலகத்தையும் தனக்கு சொந்தமாக்கணும். முழு மனிதர்களையும் பைபிளில் போட்டு ஒரு மனுஷன் கூட கெட்டு போகிறது அவருக்கு என்ன கிடையாதான், விருப்பம் இல்லையா. துன்மார்க்கன் கூட துன்மார்க்கத்தில் சாகிறதா அவர் விரும்புகிறது இல்லையா. எல்லா மனிதனும் பைபிளில் போட்டிருக்கு, எல்லா மனிதனும் ரட்சிக்கப்படணுன்றதுக்காகவே அவருடைய வருகை தாமதிக்குதுன்னு பேதுரு எழுதுறாரு. எல்லாரும் ரட்சிக்கப்படணுன்றதுக்காக தாமதிக்கிறாரா. இங்கே வேதம் சொல்லுகிறது, தேவன் தேவதூதர்களுக்கு கை கொடுக்காம தேவ சாயலிலே படைக்கப்பட்ட நமக்கு அவர் என்ன செஞ்சாராம், கை கொடுக்க விரும்பினார்.
கை கொடுக்க விரும்பினதுனால தான் அவர் நம்முடைய சாயலாகவே வந்து நம்மை போலவே வாழ்ந்து நம்மை போலவே இருந்து. வேதத்தில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா இயேசு இந்த பூமியில் வந்த உடனே நம்மை போலவே அவருக்கும் பசி உண்டாயிற்று. ஒரு அத்தி மரத்தில் போற பசி உண்டான உடனே. ஏன் அப்படின்னா மனுஷன் எந்த அளவுக்கெல்லாம் பிரச்சனைகள் அந்த பூமியில் சந்திக்கிறான் அப்படின்றத சினிமாக்காரங்க பாடியிருப்பாங்க பாருங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. மனுஷன் என்ன செய்யணும், தேவன் மனுஷனாக இந்த பூமிக்கு வரணும்னு பழைய காலத்தில் நம்ம இளவு வீடுகள் எல்லாம் போட்டிருப்பாங்க. நீங்கள் கேட்டிருப்பீங்களா? கேட்கலையான்னு தெரில. கேட்காத வரைக்கும் பாக்கியவான்கள் தான். உசுரமுடியிலேருந்து கேட்காம இருக்க முடியாது. அப்போ மனுஷன் எப்படியாவது, தேவன் எப்படியாவது மனுஷனாக வரணும், மனுஷனுடைய வேதனைகளை புரிஞ்சுக்கிறணும். அந்த பாட்டில் அந்த கவிஞர் எழுதியிருப்பாப்புல. அதைத்தான் இங்கே ஆவியானவர் என்ன செஞ்சுருக்கிறார்னா, இயேசுவை மனுஷனாக அனுப்பி மனுஷனுக்கு முதல்ல என்னென்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையெல்லாம் எப்படி மாற்றுறது. அதனால தான் இயேசுவுக்கு பைபிளில் போட்டிருக்கு பசி உண்டாச்சான். பசி உண்டானவுடனே மரத்துக்கிட்ட போனாராம். மரத்தில் போனால் அது என்ன இல்லையா, கனி இல்லை. புரியுதா? சில நேரத்தில் மனுஷனுக்கு இப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் வரும். அவனுக்கு இப்போத்தான் இந்த பிரச்சனையெல்லாம் அந்த இடத்துல போனால் தனக்கு தீர்வு கிடைக்கும்னு போனால் அந்த இடத்துல போனால் அவனுக்கு ஏமாத்தம் கிடைக்குது. இயேசு மனுஷனை அப்படி என்ன செஞ்சார்னா புரிந்து கொள்கிறத பார்க்குறோம், மனுஷனை புரிய வைக்கிறத பார்க்குறோம். தேவனுக்கு மனுஷனை அப்படியே மனுஷனாக வெளிப்படுத்துகிறார். இந்த பாருங்க, பசியோட நான் இந்த மரத்துக்கிட்ட போகிறேன், அங்கே வந்து பார்த்தா எல்லாம் சூப்பராக தெரியுது. சில நேரத்தில் வெளியிலிருந்து பார்க்குறவங்களுக்கு அப்படி தெரியும், இவங்களுக்கு என்னப்பா இங்கே பாரு சுற்றி அக்காமார் நல்லா இருக்காங்க, அன்னைமார் நல்லா இருக்காங்க, அப்பா நல்லா இருக்காரு, அம்மா நல்லா இருக்கு, பசுமையாக இருக்கும். ஆனால் அங்கே ஒரு கனியும் வராதுன்றது உங்களுக்கு ஆண்டவருக்கு தான் தெரியும். மற்றவங்க பார்வையில் அப்படி தெரியும். அவங்க பாருங்கள் நல்ல ஒரு சூப்பரான இடத்துல இருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில் என்ன குறை இருக்க போகுது. அதுக்காக நீங்கள் ஆண்டவருக்கு சோத்திரம் சொல்லிட வேண்டியதேன், வேறு ஒன்றும் என்ன செய்ய வேண்டாம், சொல்ல வேண்டாம். இப்படித்தான் இயேசு அந்த மரத்துக்கிட்ட போன உடனே அந்த மரம் என்ன இல்லை, பசிக்கு கனி கொடுக்கலை. பசிக்கு கனி கொடுக்கல. என்னோட இயேசு என்ன செஞ்சாரு, நான் தான் ஏமாந்தேன், இனிமேல் எந்த மனுஷனும் உங்கள்கிட்ட வந்து என்ன செய்யக்கூடாது, ஏமாறக்கூடாது, பட்டு போயிருன்றாங்க. சில நேரத்தில் பைபிளில் போட்டிருக்கு, அப்படி தான் போட்டிருக்குது. உங்கள்கிட்ட யாராவது உதவின்னு வந்து நீங்கள் வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொன்னீங்கன்னா அந்த மனுஷன் சும்மா போயிடுவான். ஆனால் ஆண்டவர் உங்கள்கிட்ட கணக்கு கேட்பார். உண்மைக்கே உதவின்னு வர்றவங்களுக்கு பைபிளில் போட்டிருக்கு, கைமாறு கருதாம திரும்ப தருவியான்றது ரெண்டாவது. தந்தா சோத்திரம், தரலைனா சோத்திரம், என்கிட்ட பலன் இருக்குது, செய்யக்கூடிய பலன் இருக்குது. அட் அவன் கேட்டு வர்றான், செய்ய வேண்டிய நேரத்தில் அந்த நேரத்தில் அவனுக்கு நான் செய்யலை அப்படின்னா பைபிளில் போட்டிருக்கு. அப்படி தான் நன்மை செய்யத்தக்கவங்களுக்கு செய்ய வேண்டிய நேரத்தில் நீங்கள் செய்யலைன்னா அதுவே உங்களுக்கு பாவம்னு போட்டிருக்குது. நன்மை செய்யத்தக்கவங்களுக்கு நன்மை செய்யத்தக்க திராணி உங்கள்கிட்ட இருக்குது, அப்போ நீங்கள் செய்ய வேண்டியவங்களுக்கு நீங்கள் செய்யலைன்னா அதுவே உங்களுக்கு பாவம்னு போட்டிருக்குது. அப்போ இயேசு பாருங்க, மனிதனாக வந்து மனிதனுடைய எல்லா வேதனைகளையும் அவர் சந்திக்கிறார். ஏன் சந்திக்கிறார்னா, இந்த வேதனைகளை அடுத்து அவரை நம்புகிற மனிதர்கள் சந்திக்கும் போது அவர்களுக்கு உதவி செய்வதற்காக சந்திக்கிறார். நல்லா புரியுதா உங்களுக்கு? இந்த வேதனைகளை அவரை நம்புகிற மனிதர்கள் யாராவது சந்திச்சாங்கன்னா பைபிள் அப்படித்தான் போடுது, சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவும்படிக்கு அவர் எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு பைபிளில் போட்டு பாருங்க. இயேசு இந்த பூமியில வந்து முதலாவது ஞானஸ்நானம் பெற்று கரையேறிய உடனே ஆவியானவரால் மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவர் என்ன செய்யறார், சோதிக்கப்படும்படிக்கு கொண்டு போகப்படுகிறார். இயேசுவை சோதிக்கிறதுக்கு முதல்ல யாரு வர்றா, பிசாசு வருகிறான். இயேசுவை சோதிப்பதற்கு பிசாசு வருகிறான். வேதத்தில் பார்த்தீங்கன்னா சோதனைகளை எல்லா மனுஷனையும் சந்திக்கணும். அதுதான் பவுல் சொல்றாரு, மனுஷர்களுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாம உங்களுக்கு வேற யாருக்கும் வேற சோதனைலாம் வராது. சோதனையை நீங்க சந்திக்கல அப்படின்னாலே நீங்க என்ன செய்றீங்கன்னா சரியான புத்தி இல்லாம இருக்கிறீங்க, இல்லை ஏதோ ஒரு குறுக்கு வழியில போய்க்கிறீங்கன்னு அர்த்தம். சோதனைகளை சந்திக்கணும், சோதனைகள் நமக்கு வரணும், பிரச்சனைகள் நமக்கு வரணும், போராட்டங்கள் நமக்கு வரணும், பாடுகள் நமக்கு வரணும், வேதனைகள் நமக்கு வரணும். ஏன் வரணும்? அதையெல்லாம் நம்ம ஜெயிக்கிறதுக்கு தேவன் நம்மளை பலப்படுத்துகிறத நம்ம பார்க்கணும். அதையெல்லாம் நம்ம மேற்கொள்றதுக்கு தேவன் நம்ம பலப்படுத்துகிறத நம்ம பார்க்கணும். பாருங்க, இயேசுவுக்கே பிசாசு முதல்ல சோதனையை கொண்டு வரான். யோசிச்சு பாருங்க, இயேசுகிட்ட வந்து பிசாசு சோதனையை கொண்டு வந்தா எல்லாருக்கும் தெரியும் இயேசு ஜெயிப்பார்னு சொல்லி, எல்லாருக்கும் தெரியும், பிசாசுக்கும் தெரியும் இயேசு ஜெயிப்பார்னு சொல்லி. ஆனால் பிசாசு என்ன நினைச்சவன், இவர் மனுஷனா வந்திருக்கிறார், 100% மனுஷனா வந்திருக்கிறார். அப்போ பசி வரும்போது
இந்த கல்லை எடுத்து என்ன செய், அப்பமாக்கும்படி சொல். இயேசுவுக்கு தெரியும், ஏன்னா பிசாசுக்கு தெரியும். இயேசு சொன்னால் என்ன செய்யும், இந்த கல் என்ன செய்யும், அப்பமாகும். இயேசுவுக்கு பிசாசுக்கு தெரியும். அதனால தான் பிசாசு இயேசுவை பார்த்து சொல்கிறான், அந்த கல்லை என்ன செய், அப்பமாகும்படி சொல். அப்போ இயேசு என்ன செஞ்சிடறாரு, என்ன சொல்கிறாரு, மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் அல்லப்பா, தேவனுடைய வார்த்தை இருந்தால் போதும், எங்களுக்கு இந்த அப்பம்லாம் அவசியம் இல்லைப்பான்றாரு. யார்கிட்ட, பிசாசுட்ட. அப்போ நீங்கள் சாப்பிடாம இருக்கணும்னு வேதம் நமக்கு சொல்லலை. யாராவது ஒருத்தவங்க உங்கள்கிட்ட சொல்கிறாங்கன்னு வைங்களேன், இப்போ அந்த சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, நீ எல்லாம் கடவுளை தேடுறேன்னு சொல்கிறியே அப்படின்னு சொன்னபோது தான் நாம் இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லணும். எப்போ நாங்கள் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டாலும் நாங்கள் கடவுளை தேடுறதுனால கடவுளுடைய வார்த்தை எங்களை என்ன செய்யுது, நாளுக்கு நாள் சாப்பாட்டை காட்டிலும் புஷ்டியாக்கி வைக்கிது. சாப்பாட்டை காட்டிலும் புஷ்டியாக்கி வைக்கிது. வேதத்தில் அப்படி தான் பார்த்தீங்கன்னா தானியேல் என்ன செஞ்சார், எல்லாரும் சாப்பாடு ராஜ போஜனம் எல்லாத்துக்கும் கொடுக்கப்படுகிறது தானியேல் வாழ்ந்த நாட்களில். ஆனால் தானியேல் மட்டும் ராஜ போஜனத்தை என்ன செய்கிறாரு, வேண்டாம்ன்றாரு. ஏன் வேண்டாம்ன்றான்னா, அந்த ராஜ போஜனம் அந்நிய தெய்வங்களுக்கு படைக்கப்படுகிறது, அந்நிய தெய்வங்களுடைய இது மூலமா நாமத்தின் மூலமாக கொடுக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ராஜ போஜனம் எனக்கு தேவையில்லை. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. சில நேரத்தில் கெடாவட்டுக்காகவே கிறிஸ்துவுக்குள்ளே வராமல் இருக்கிறவங்க எத்தனையோ, கிறிஸ்தவங்க மாதிரி இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நம்ம ஊரில் தான் சொல்கிறேன், வெளியூர்ல எல்லாம் கிடையாது. பாஸ்டர் இந்த மாதிரி வந்துட்டோம்னா கெடாவட்டுக்கு போக முடியாது பாஸ்டர் அப்படின்பாங்க. ஏதோ கறியே வாழ்க்கையில் சாப்பிடாத மாதிரி. அவங்க நினச்சா 1000 ரூபாய்க்கு என்ன செய்யலாம், ஒரே ஆள் உட்காந்து சாப்பிடலாம். இப்படி தான் தானியேல் சொல்கிறாரு தானியேல் காலத்தில். எப்போ எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை. அப்போ அந்த ராஜ போஜனத்தை சாப்பிட்டேன்னு ஏன் பிசாசு ஏவாளை பார்த்து சொல்லாம பாருங்க, இந்த கனியை சாப்பிட்டேன்னு வையேன், நீ தான் தேவர்களை போல மாறுவ, நீ தான் தேவனை போல மாறுவன்னு சொல்றான் பாருங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு சொல்லப்படுது, ராஜ போஜனத்தை சாப்பிட்டா தான் புஷ்டியா இருக்க முடியும், ராஜ போஜனத்தை சாப்பிட்டா தான் முகக்கலையா இருக்க முடியும், ராஜ போஜனத்தை சாப்பிட்டா தான் ராஜா கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் பேச முடியும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்ப தானியேல் சொல்றான், இல்லப்பா நீ ஒரு 10 நாள் சோதிச்சு பாரு. அதான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சோதனையே நம்ம எப்பயுமே என்ன செய்யணும், எதிர்கொள்ளணும். சோதனைகளை எதிர்கொள்ளணும். தானியேல் சொல்றான், நீ 10 நாள் சோதிச்சு பாரு. நீ 10 நாள் சோதிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உனக்கு திருப்தி இல்லைன்னா நீ என்ன சொல்ற, நான் செய்கிறேன்றியா. வேதத்தில் வாட்சி பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தின விஷயத்தில் இயேசு அப்படி தான் சொல்கிறாரு, இந்த மாதிரி சோதனை காலம் வரும், அதில் சோதிக்கப்படுவீங்க, சோதிக்கப்படுற நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் உறுதியாக இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நான் ஜீவ கிரீடத்தை தருவேன்றார். அப்போ நீங்களும் நானும் சோதிக்கப்படுவோம். எல்லா வகையிலும் இயேசு சோதிக்கப்பட்டார். நீங்களும் நானும் எல்லா வகையிலும் சோதிக்கப்படுவோம். நமக்கு திடீர்னு எங்க இருந்தாலும் பிரச்சனை வரும். நமக்கு திடீர்னு நம்மளோட பழகுறவங்க மறப்பாங்க. திடீர்னு நமக்கு சில துரோகங்கள் வரும். திடீர்னு எது வேணாலும் நமக்கு நடக்கும். நடக்காதுன்னா நீங்க நினைக்க கூடாது. நடக்கிற ஒவ்வொன்றையுமே நாம் என்ன செஞ்சாகணும், எதிர்கொண்டோம்னா நம்ம ஜெயிக்கணும். நடக்கிற ஒவ்வொன்றுக்கும் நம்ம பயந்தோம்னா நம்ம தோக்குறோம். எது நடந்தாலும் தேவ பிள்ளைகள் போத என்ன செய்யணும், பயப்படக்கூடாது. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் அப்படின்ற என்ன செய்யணும், மனதைரியத்தை உருவாக்கணும். மனதைரியம் இல்லாதவங்க நல்லா தெரிந்து கொள்ளுங்க, அவங்க மகிழ்ச்சியாக இருக்க முடியாது, மகிழ்ச்சியாகவே இருக்க முடியாது. மனதைரியம் தேவ பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்குற பெரிய கிஃப்ட்டு. அப்போ தேவ பிள்ளைகள் நீங்கள் மனதைரியத்தை எப்பயுமே என்ன செய்யணும், விட்டுறக்கூடாது, வளர்த்துக்கிட்டே இருக்கணும். இப்போ தானியேல் பாருங்க, நல்லா தெரியும் தானியேலுக்கு 10 நாள் கழிச்சு ஒருவேளை நடக்கலைன்னா என்ன செய்யறது. ஆனால் தானியேல் என்ன செய்யலாம், அதை பற்றியெல்லாம் யோசிக்கவே இல்லை. நீ 10 நாள் சோதிச்சு பாரு. எனக்கு தெரியும் இந்த 10 நாளில் இவங்களை காட்டிலும் ஓம் பார்வையில் நான் என்ன செய்வேன், பிரகாசிக்கிறவனாக இருப்பேன். இவங்களை காட்டிலும் ஓம் பார்வையில் நான் ஒரு விளையாட பெற்றவனாக இருப்பேன். இவங்களை காட்டிலும் நான் எல்லா வகையிலும் சமர்த்தனாக இருப்பேன். அப்போ சோதனைகள் வரும்போது உங்களுடைய திறமைகள் வெளிப்படுகிறது. சோதனைகள் வரும்போது உங்கள்கிட்ட கிருபைகள் வெளிப்படுகிறது. சோதனைகள் வரும்போது உங்க மேல இருக்கிற அபிஷேகம் வெளிப்படுகிறது. சோதனைகளை நீங்க எதிர்கொள்ளணும். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, இயேசு எல்லா வகையிலும் சோதிக்கப்பட்டார். எல்லா வகையிலும் சோதிக்கப்பட்டார். அப்ப எல்லா வகையிலும் சோதிக்கப்பட்ட போது அவர் எல்லா சோதனைகளையும் ஜெயிச்சதுனால சோதிக்கப்படுகிற நமக்கும் அவர் என்ன செய்யறார், ஜெயிப்பதற்கு உதவுகிறார். அப்ப பிசாசு வந்த உடனே இயேசு முத என்ன செய்யறார், பிசாசோடு கூட போராடுகிறான். அந்த பிசாசின் சோதனைகளோ இயேசு ஜெயிக்கிறான். அதுக்கப்புறம் பிசாசானவன் என்ன செஞ்சானா, பைபிளில் போட்டு கொஞ்ச நாள் இயேசுவை விட்டு விலகி இருந்தான். ஏன்னா ஜெயிச்சாச்சு.
நல்லா தெரிந்து கொள்ளுங்க. நாம் ஜெயிச்சிட்டோம் பிசாசை, அதனால் நிரந்தரமாக பிசாசு விலகிடுவான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுவுமே உங்களுடைய வேத வசனத்துக்கு புரிதல் இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் பிசாசை ஜெயிச்சாலும் எத்தனை முறை ஜெயிச்சாலும் சாகிறது வரைக்கும் உங்களோட போராடிக்கிட்டு தான் இருப்பான். நாம் அப்படி தான் நினைக்கிறோம். ஒரு முறை பிசாசை ஜெயிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் பிசாசு நம்ம பக்கமே வரமாட்டான்னு நினைக்கிறோம். பைபிளில் போட்டிருக்கு இயேசுவை விட்டு கொஞ்ச நாள் விலகி இருந்தான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இயேசுவோடு கூட நேரடியாக வந்து அவன் பேசலை, இயேசுவோடு கூட நேரடியாக வந்து அவன் மோதலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேதத்தில் இயேசுவோடு கூட பிசாசு வந்து மோதுனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் யாரையாகிலும் ஒரு ஆளை கொடுத்து இயேசுவை தொந்தரவு பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். யாரையா ஒரு ஆளை வச்சு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பான். அவர் கூட இருக்கிற சீசர்களை வைத்து இயேசுவை தொந்தரவு பண்ணுவான். அவரை சுற்றிலும் இருக்கிற மக்களை வைத்து இயேசுவை தொந்தரவு பண்ணுவான். நாளைக்கு நாலஞ்சு வசனம் தெரிஞ்சவங்க வந்து இயேசுவை வந்து என்ன செய்வாங்க, மாட்டி விடுறதுக்காக. பைபிள் அப்படிதான் போட்டிருக்கு. இயேசுவை எப்படியாவது அகப்படுத்தணும், எப்படியாவது மாற்றணும், எப்படியாவது குற்றவாளி ஆக்கணும், எப்படியாவது இந்த ராஜாட்ட மாட்டி விடணுன்றதுக்காகவே சிலர் கேள்வி கேட்க பைபிளில் எடுத்துகிட்டு வருவானா இயேசுட்ட. அப்போ இயேசு என்ன செய்கிறாருன்னா பைபிளில் போட்டிருக்குது, அவன் என்ன நோக்கத்தில் கேள்வி கேட்குறான்றது முதற்கொண்டு அவருக்கு புரியுமா. ஏன்னா அவன் யார், அவன் என்ன நோக்கத்தில் கேள்வி கேட்குறான், கூட அவன் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதெல்லாம் சில இடத்துல சொல்லியிருக்கிறார். இங்கே வேறு இது யோவான் ஸ்நானகன் கொடுத்தது உண்மையா பொய்யா, இதை நீ சொல்லு, அதுக்கப்புறம் நான் அதுக்கு சொல்கிறேன் பாரு. ராயனுடையது நீ ராயனுக்கு கொடு, தேவனுடையது நீ தேவனுக்கு கொடு. பைபிளில் போட்டிருக்கு ஒருத்தன் தன்னை நீதிமானாக காண்பிப்பதற்காகவே இயேசுட்ட வர்றான். இயேசுட்ட வந்து என்ன செய்யறான், தன்னை நீதிமானாக காண்பிக்கிறதுக்காகவே. அவன் இயேசுட்ட வந்து என்ன கேட்டேன், ஒன்றும் ஆகாததை கேட்கல, நித்திய ஜீவனை சுதந்திரிச்சு கொள்றதுக்கு நான் என்ன செய்யணும். இவனுடைய நோக்கம் என்னது, தன்னை நீதிமானாக காமிக்கணும். நான் வந்து எப்பயுமே பரலோக சிந்தையில் இருக்கேன் இயேசுவே, இங்கே கூட பரலோக சிந்தையில் இருக்கீங்களான்னு தெரியல. இயேசு மனுஷனாக இருந்தார்ல, அப்போ நீங்கள் கூட பரலோக சிந்தையில் இருக்கீங்களான்னு தெரியல எப்பயுமே. நான் பாருங்கள் எப்பயுமே பரலோக சிந்தையில் இருக்கேன். அதுக்கு என்ன செய்ய? அப்போ தான் இயேசு என்ன செய்கிறாரு, சாதாரணமாக பேசுகிறார். பைபிளில் போட்டு சாதாரணமாக பேசுனாலும் அவன் விட மாட்டேன்றான். சில நேரத்தில் அப்படி தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் சாதாரணமாக பேசிட்டு கடந்து போயிடுவோம்னு நினைப்போம். எனத்துக்கிட்ட அவன் வசனத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்யறான், வம்பு இழுக்கிறான். வசனத்தை வச்சுக்கிட்டு வம்பு இழுக்கிறாங்க. இவங்கிட்ட போய் ஏன்னா நம்ம மல்லு கட்டணும் அப்படின்னு நம்ம கடந்து போகணும்னு நினைப்போம். இயேசுக்கெல்லாம் அந்த சோதனை வந்துச்சு. ஆனால் அவங்க என்ன செய்யலை, விடலை. உடனே இயேசு என்ன செஞ்சார்னா திரும்ப அவனுக்கு வசனத்தை வச்சு பதில் சொல்லி அவனை வெட்கப்படுத்தி அனுப்புனான்னு பைபிளில் போட்டிருக்கு. துக்கத்தோடு அவன் என்ன செஞ்சானா, போனானா. அப்போ தேவ பிள்ளைகளே, நமக்கு மனிதர்களால் வரும் சோதனை, வசனத்தை போதிக்கிறவங்களால் வரும் சோதனை, புரியுதா உங்களுக்கு? மற்ற நம்ம கூட இருக்கிறவங்களால வரும் சோதனை, எல்லா சோதனைகளும் வந்தாலும் நமக்குள்ள ஒரு நிச்சயம் இருக்கணும், எந்த சோதனையும் நான் மேற்கொள்வதற்கு இயேசு எனக்கு உதவுவார். அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். இயேசு எனக்கு உதவுவார். சோதனை இயேசுவுக்கு வந்துச்சு சோதனை. ஆனால் எல்லா சோதனையும் இயேசு என்ன செஞ்சார், மேற்கொண்டார். எல்லா சோதனையும் மேற்கொண்டார். இயேசுவோடு கூட பேதுரு இருக்கிறார். மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் இயேசுவோடு பேதுரு இருக்கிறார். இயேசுனுடைய சீசர்களிலே பிரதானமானவன் பேதுரு. அப்ப இயேசு என்ன செய்யறாருன்னா, எல்லாரும் என்னை பத்தி என்னப்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்கிறார். அப்ப எல்லாரும் என்ன செய்யறாங்க, இயேசுவை குறித்து ஒருத்தர் இப்படி சொல்றாரு, ஒருத்தர் அப்படி சொல்றாரு, ஒருத்தர் இப்படி சொல்றாருன்னு சீசர்கள் சொல்றாங்க. அப்ப இயேசு என்ன சொல்றாரு, அவங்க சொல்றதுக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கிறார். உடனே அதுல தான் பேதுரு என்ன செய்யறாரு, நீங்க தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அப்போ உடனே இயேசு என்ன சொல்றாரு, ஏப்பா இது வந்து தானா உன் மூளையில தோணலை, இல்லை யாரோ சொல்லி உன் மூளையில இதை ஏற்றலை, இது தேவன் தான் உனக்கு என்ன செஞ்சிருக்கார், பரலோகம் தான் உனக்கு இந்த வெளிச்சத்தை கொடுத்துருக்கு. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. யாரும் மூல செலவை பண்ணி எல்லாம் இயேசு ரட்சகர்னு சொல்லி ஒரு ஆளுக்கு புரிய வைக்க முடியாது. உலகத்தில் இருக்கிறவங்க ஏதோ என்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க, ஏதோ மூல செலவை பண்ணி எனத்தையோ கொடுத்து இவங்களை என்ன செஞ்சுருக்கிறாங்க, இயேசு தான் கடவுள்னு மாற்றி வச்சிருக்கிறாங்க, நம்புகிறாங்க. இயேசுவே சொல்கிறாரு, அப்படியெல்லாம் யாரையும் மாற்ற முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குறத நிப்பாட்டிட்டேன்னா அவன் திரும்ப என்ன செஞ்சிருவான், அரோகரான்னு ஓட ஆரம்பிச்சிருவான். அப்படி தான் பைபிளில் போட்டிருக்குது. நமக்கு அது நோக்கம் இல்லை. இங்கே பாருங்கள், இயேசு தான் சீசனை பார்த்து சொல்கிறாரு, ஏப்பா இது பரலோகத்திலேருந்து உனக்கு கொடுக்கப்பட்ட வெளிச்சம், நான் தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு நீ விசுவாசிக்கிறபடினால உன்னைய பாதாளத்தின் வாசல்கள் என்ன செய்யாது, மேற்கொள்ளாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இயேசு சொல்கிறாரு, நீ எதை கட்டுறையோ அது கட்டப்படும், எதை கட்டவிழ்க்கிறியோ அது என்ன செய்யும், கட்டவிழ்க்கப்படும். வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் இருக்குது, நீ வானத்திலும் பூமியிலும் செய்ய விரும்புகிறதெல்லாம் செய்யலாம். யாரை பற்றி சொல்கிறார் அப்படின்னா, இயேசுவை குறித்து சரியான புரிதல் இருக்கணும்.
இயேசுவை குறித்த சரியான புரிதல் இல்லாதவங்க அவங்க தோல்வியை கண்டிப்பாக சந்திப்பாங்க. அவங்களால இந்த பூமியில் என்ன செய்ய முடியாதுன்னா ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. இயேசு தான் அவங்க ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்றதுக்கு உதவக்கூடியவர். அதுதான் யோவான்ல சொல்றாரு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் வரும், ஆனால் திடன் கொள்ளுங்க, நான் தான் என்ன செஞ்சிருக்கிறேன், உலகத்தை ஜெயிச்சிருக்கிறேன், நான் தான் உலகத்தை ஜெயிச்சிருக்கிறேன். அப்போ நம்முடைய உபத்திரவங்கள் வந்தாலும், நமக்கு பிரச்சனைகள் வந்தாலும், நம்மளை 4 பேர் குறுக்கு கேள்வி கேட்டு மாட்டி விட நினைச்சாலும், நம்மளை யாராவது 4 பேர் இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நவீன காலத்தில் வாழ்றீங்க, இன்னும் என்ன செய்யாதீங்க, கடந்த காலம் மாதிரியே நினைக்காதீங்க. உங்களுக்கு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி உங்கள்கிட்ட கேட்பாங்க, என்ன இன்னைக்கு உங்கள் மருமக வந்துச்சு, என்ன சரியாக சாப்பிடலையான்னு கேட்பாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, எங்கே அந்த கழுதை என்னையை பார்த்தாலே அதுக்கு பிடிக்க மாட்டேங்குது, என்னை பார்த்தாலே குரங்கு மாதிரி பார்க்குது, அப்படி இப்படி 2 வார்த்தை சொன்னீங்கன்னா நீங்கள் பேசிக்கிட்டு போது ரெக்கார்ட் பண்ணிடும். இன்றைக்கி இருக்கிற காலத்தை சொல்கிறேன். இல்லை நீங்கள் பேசிக்கிட்டு போதே உங்கள் மாமியாருக்கு உங்கள் சம்மந்தக்காரங்களுக்கு அந்த கான்ஃபரன்ஸ் கால் மூலமாக போட்டுரும். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நானும் நீங்களும் வாழுகிற காலம் இயேசுவை போல புரிதலோடு வாழணும். யார் இருந்தாலும் ஏன் இந்த கேள்வியை நம்மகிட்ட கேட்குது? இப்போ நானும் உங்கள்கிட்ட பேசிக்கிருக்கும் போது என்ன செய்யலாம், என் ஃபோனை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நான் ஆன் பண்ணி விட்டுட்டு உங்கள்கிட்ட பேசலாம். என்னம்மா இதை பற்றி என்னம்மா சொல்கிறீங்க, என்னம்மாச்சு, வந்தாங்களே செஞ்சாங்களா போனாங்களா, நீங்கள் என்ன பாவம் அப்பாவியா பேசுவீங்க, நான் அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தா பாரு அப்படின்னு சொல்லி காமிக்கலாம். நல்லா தெரிந்து கொள்ளுங்க, இன்றைக்கி வருகிற எல்லா டெக்னாலஜியும் நல்லதுக்கு பயன்படலையோ பிசாசானவன் மனிதர்களை மோசம் பண்ணுவதற்கும் மனிதர்களுடைய சமாதானத்தை கெடுப்பதற்கும் இன்றைக்கி அநேக குடும்பங்களில் பிரச்சனைக்கு முதன்மையான காரணமாக இன்றைக்கி டெக்னாலஜி மாறிக்கிட்டு வருது. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் 4 வருஷத்துக்கு முன்னாடி பேசுனதை கூட இன்னொரு 4 வருஷம் கழிச்சு நான் காமிக்கலாம். முதல்தான் யோசிக்கணும். இப்போ யோசிக்கலாம் தேவையில்லை, நீங்கள் பேசுறதுனா ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் 4 வருஷம் கழிச்சு நான் காமிக்கலாம், 40 வருஷம் கழிச்சு கூட நான் காமிக்கலாம். ஏன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னா, உங்கள்கிட்ட பேசுகிறவங்க யார், என்ன நோக்கத்தில் பேசுகிறாங்க, இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் தான் சோதனைக்கு தப்ப முடியும், பிரச்சனைக்கு தப்ப முடியும். இயேசு அதனால தான் தாங்கிட்ட வந்து ஒருத்தர் பேசும்போதே அவனை பற்றி புரிஞ்சுக்கிறாரு. இவன் என்ன நோக்கத்துக்காக பேசுகிறான், என்கிட்ட வந்து இந்த கேள்வி அவன் ஏன் கேட்குறான் பாருங்க. இயேசுட்ட வந்து 2 பேர் சொத்து பிரச்சனைக்கு வர்றான் இயேசுட்ட. அப்போ இயேசு என்ன செய்யறா, எப்போ எனக்கு இது தேவையில்லைப்பா, ஓன் குடும்ப பிரச்சனையில் நான் ஏன் தலையிடணும், வேற யாரையாவது வச்சு பார்த்துக்கூடான்னு அனுப்பி வைக்கிறாரு. அப்படியே அனுப்பி வைக்கிறாரு. ஏன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னா, தேவையில்லாத விஷயங்களில் நானும் நீங்களும் தலையிடுறதை தவிர்க்கணும். ஒரு வாட்டி தலையிட்டீங்கன்னு வைங்களேன், சாகிறது வரைக்கும் தலை கொடுக்க வேண்டியதாகி போயிடும். நம்ம மூளை தான் என்ன செஞ்சிடும், கிறுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் உங்களுக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன், சோதனைகள் மிகுந்த காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எந்த வகையில் மனுஷனுக்கு சோதனை வரும்னா தெரியாது. ஆனால் எல்லா சோதனைகளையும் நாம் ஜெயிப்பதற்கு தேவன் நமக்கு உதவுகிறார். ஆனால் நானும் நீங்களும் என்ன செய்யணும், சோதனைகளுக்கு தப்புவது எப்படி அப்படி தான் யோசிக்கணும். சோதனைகளை ஜெயிப்பது எப்படி, சோதனைகளை சகிப்பது எப்படி, பைபிள் அப்படி தான் போட்டிருக்குது. இயேசு நான் சொன்ன பாருங்க, வனாந்தர பயணத்தில் முத ஆரம்பிக்கும் போது சோதனையை எதிர்த்து நின்று ஜெயிச்சார். கடைசியாக சிலுவையில் இயேசு என்ன செஞ்சார், சோதனைகளை சகிச்சு ஜெயிச்சார். 2மே ஜெயிப்பதற்கான வழிதான். சோதனையை நீங்கள் சகிச்சாலும் ஜெயிக்கிறீங்க, சோதனையை நீங்கள் எதிர்த்தாலும் என்ன செய்கிறீங்க, ஜெயிக்கிறீங்க. பாருங்க, இயேசு சிலுவையில் கொண்டு போய் அடிக்கப்பட போகிறார். அடிக்கப்பட போகும்போது நீங்கள் வேதத்தில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அவரை இகழுகிறார்கள், அவரை பரியாசம் பண்ணுகிறார்கள், அவர்களை என்ன செய்கிறாங்கன்னா பைபிளில் போட்டு காரி துப்பினார்கள், முகத்திலே அடித்தார்கள். ஆனால் இயேசு எல்லாத்துக்கும் பொறுமையாக இருந்தார். அவரை கொண்டு போய் மேலே ஏற்றிட்டு இப்போ நீ இறங்கி வந்தால் நாங்கள் நம்புகிறோம்ன்றாங்க, அதுக்கும் இயேசு பொறுமையாக இருந்தார். கூட 2 கள்ளமார் தொங்குறான், அந்த கள்ளன் சொல்லுகிறான், ஏன் நீ தான் எங்களையும் விடுதலை ஆக்கலாம், உண்மையை விடுதலை ஆக்கலாமே அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான், அதுக்கும் இயேசு பொறுமையாக இருந்தார். லூக்கா சொல்லும்போது சொல்கிறான், அந்த கள்ளன் இயேசுவை இகழ்ச்சியாக பேசினியா அப்படின்னு லூக்கா சொல்கிறாரு. ரொம்ப இகழ்ச்சியாக பேசுகிறான். எல்லாரும் பேசும்போதும் இயேசு பைபிளில் போட்டுக்கு ஒரு வார்த்தை பேசலை. அப்போ தான் பிலாத்து சொல்கிறான், டே ஏதாவது பேசுகிறா. பிலாத்து சொல்கிறான், பிலாத்து யார், அவன் தான் அன்றைக்கி இருந்த அதிபதி, இவங்களெல்லாம் விடுதலை ஆக்கக்கூடிய வல்லமை உள்ளவன். பிலாத்து இயேசுவை பார்த்து சொல்கிறான், ஏதாவது சொல்லு, நான் நினச்சா அவனை விடுதலை ஆக்கலாம். அப்போ தான் இயேசு ஒரு வார்த்தை சொல்கிறார், நீ நினச்சா இல்லை, அவர் நினச்சா தான் நீ விடுதலை ஆக்க முடியும். இயேசு சொல்கிறார் அவனை பார்த்து. சில நேரத்தில் இப்படிலாம் மனிதர்கள் நமக்கு வந்து என்ன செய்வாங்க,
இல்லை என்கிட்ட சொல்லும்பாங்க. நான் நினச்சேன் உனக்கு சரி பண்ணலான்ட்டு. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், யார்கிட்ட சொன்னாலும் எதுவும் சரியாக போகிறதில்ல. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை எந்த மனுஷன்டையும் சொல்லாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் பாக்கியவான். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், எந்த மனுஷனையும் சொல்லாதீங்க. உங்களுக்குள்ள ஆவியானவர் ஏதோ ஒரு காரியத்தை ஷேர் பண்ண சொல்லுகிறார், இந்த ஆள்கிட்ட சொல்லு அப்படின்னு சொன்னால் அந்த ஆள் என்ன சொல்கிறாரோ அதை நீங்கள் கேட்குறதா இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் கேட்குறேன், அவ்வளோதான். இதுக்கு தீர்வு அதுதான். இல்லை நான் அவர் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டேன் சும்மா இப்படின்னா அப்படி தயவு செய்து யார்ட்டையும் பேசாதீங்க. அது உங்களுக்கு வேதனையும் வெக்கத்தையும் கொடுக்கும். எரேமியாட்ட ஜனங்கள் வர்றாங்க, எப்பா எங்களுக்காக தேவன்கிட்ட விசாரித்து சொல்லு அப்படின்ட்டு வர்றாங்க. அப்போ எரேமியா சொல்கிறான், இங்கே நான் விசாரிப்பேன், நான் சொல்லுவேன், ஆனால் நீங்கள் கேட்க மாட்டீங்க, அதனால் பேணாம்டா, நீங்கள் உங்கள் போக்கு போங்கடான்றியான். எரேமியா பெரிய தீர்க்கதரிசி. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை நீ விசாரிச்சு சொல்லு, நீ என்ன சொல்றியோ நாங்கள் கேட்குறோம் அப்படின்றாங்க. உடனே எரேமியா என்ன செய்கிறேன், ஆண்டவரே கேட்குறாங்கப்பா, இவங்களுக்கு என்ன சொல்ல, இப்போ இதை போய் சொல்கிறான்றாரு. சொன்ன உடனே அவங்க வழக்கம் போல் என்ன செய்கிறாங்க, அதுக்கு வாதம் பண்ணுறான். அப்போ தான் எரேமியா சொல்லி, அதுதான் நான் சொன்னேன்டா, நீங்கள் கேட்க மாட்டீங்க. இப்போ நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்படித்தான் நீங்களும் நானும் யார் சொன்னாலும் கேட்க போகிறதில்ல. நான் என்னையும் சேர்த்துன்னு சொல்கிறேன், உங்களை மட்டும் சொல்லலை. யார் சொன்னாலும் என்ன செய்ய போகிறதில்ல, கேட்க போகிறதில்ல. நமக்கு என்ன தோணுதோ அதுதான் நம்ம என்ன செய்ய போகிறோம், செய்ய போகிறோம். அதுக்கு இடத்துக்கு 4 பேர்ட்ட போய் நம்ம இதை ஆலோசனையாக கேட்கணும், அதை ஆலோசனையாக கேட்கணும். அதுக்கு யார்ட்டையும் ஆலோசனையாக கேட்காம, எந்த பிரச்சனையும் யார்ட்டையும் சொல்லாமல் நாம் வாட்டுக்கு தேவன்கிட்ட சொல்லிட்டு அமைதியாக இருப்போம். அப்படி இல்லையா? இல்லை நான் ஒரு முடிவுக்கு கொண்டு வர போகிறேன், ஆண்டவரே யார் மூலமாக எனக்கு தீர்வு வேணும் அப்படின்னா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை யார்கிட்ட பேச சொல்கிறாரோ அவங்ககிட்ட பேசுங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு என்ன செய்யுங்க, சத்தம் இல்லாமல் கீழ்ப்படிங்க. அப்போ தான் நீங்கள் தேவனுக்கு என்ன செய்கிறீங்க, செவி கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். அதை விட்டு போட்டு டைம் பாஸ் ஆகலைன்னு சொல்லி ஓயாமல் என்ன செய்யாதீங்க, யாரை பற்றியாவது பேசிக்கிட்டே இருக்காதீங்க. அது உங்களுடைய ஆத்மாவை கரைப்படுத்தும், உங்களை தேவையில்லாமல் என்ன செய்யும், சாட்சியை கெடுக்க வைக்கும். அப்போ தேவ பிள்ளைகளாகி நீங்களும் நானும் பல வகையான சோதனைகள், எல்லா சோதனைகளுக்கும் நாம் தப்பணும். எல்லா சோதனைகளுக்கும் நாம் தப்புவதற்கு தேவன் நமக்கு என்ன செய்கிறார், உதவி செய்கிறார். எந்த சோதனையிலும் நாம் அகப்படக்கூடாது. பைபிளில் போட்டிருக்கு, இயேசுவை சிலுவையில் அடிப்பதற்கு முன்பாக பிசாசு பேதுருவை என் கையில் கொடுங்க, நான் சொலகுல போட்டு புடைக்கிறது மாதிரி என்ன செய்கிறேன், புடைக்க விரும்புகிறேன். பைபிள் அப்படி தான் போட்டிருக்குது. பிசாசு கேட்டான். அப்போ இயேசு சொன்னாராம், அவன் விசுவாசம் ஒளிந்து போகும், நீ தொட்டேனா, அதனால் அவனை தொடாதன்ட்டாரான். புரியுதா உங்களுக்கு சொல்கிறது? பிசாசு யோபுவை கேட்குறான் தேவன்கிட்ட. அப்போ தேவன் என்ன செய்கிறாரு, யோபுவை நீ தொட்டுக்கோன்றாரு. யோபுவை நீ தொட்டுக்கோ. ஏன் அப்படின்னா தேவனுக்கு தெரியும், யோபுவை நீ தொட்டாலும் யோபு என்ன செய்ய மாட்டான், கெட்டு போக மாட்டான். நீ தொட்டாலும் அவன் கெட்டு போக மாட்டான். புரியுதா உங்களுக்கு? யோபுவை பிசாசு எல்லா வகையிலும் தொட்டான். தொடாத பகுதியே இல்லை. பிள்ளைகளை தொட்டான், மனைவியை தொட்டான், சொந்த பந்தங்களை தொட்டான், நண்பர்களை தொட்டான், சொத்து பத்துக்களை தொட்டான், இவன் சரீரத்தை தொட்டான், எல்லாத்தையும் தொட்டான். எல்லாம் யோசிச்சு பாருங்க. இப்படியெல்லாம் தேவன் நம்மளெல்லாம் தொடட்டும்னு சொல்லி விட்டா நாமெல்லாம் என்றைக்கோ சூசைட் பண்ணிடுவோம். யோபு மாதிரிலாம் என்ன செஞ்சுருக்க மாட்டோம், இருக்க மாட்டோம். அதனால தான் பேதுரு மாதிரி ஆண்டவர் என்ன செய்கிறார், எப்பா நீ தொடாத, என் பிள்ளை விசுவாசம் ஒளிஞ்சு போகும், நீ எதுவும் என் பிள்ளை தொடாத, நீ என் பிள்ளை பக்கமே போகாத, அந்த பக்கமே தலை வைக்காத, அந்த பக்கமே திரும்பாத. இயேசு அப்படி தான் பேதுருவுக்கு பாதுகாப்பு கொடுக்குறார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, திராணிக்கு மேலே எந்த மனுஷன் சோதிக்க போகிறதையும் அவர் என்ன செய்ய மாட்டாரா, விரும்ப மாட்டார். நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்னா, நீங்கள் ஒரு சோதனையை சந்திக்கிறீங்கன்னா அதை ஜெயிக்கணும். அதுக்கு தான் உங்கள் திராணிக்கு மேலே விட மாட்டார். திராணிக்கு மேலே விழுந்துச்சுன்னா நீங்கள் தோற்று போயிடுவீங்க. தோற்று போயிட்டீங்கன்னா அவருடைய இருதயம் அதை ஏற்றுக்கிறார். அப்போ தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், திராணிக்கு மேலே எதையுமே விட மாட்டார். அப்போ என் திராணிக்கு மேலே ஒன்று வருவதே இல்லைன்ற நிச்சயம் உங்களுக்குள்ள இருக்கணும். எனக்கு வர்ற எல்லாமே என்னால் மேற்கொள்ளக்கூடியதான் வருகிறது. எப்போ நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் மேற்கொள்ளுவீங்க. எனக்கு வருகிற பிரச்சனைகளை நான் மேற்கொள்ளுவேன், எனக்கு வருகிற சூழ்நிலைகளை நான் மேற்கொள்ளுவேன். ஏன்னா திராணிக்கு மேலே எதுவும் வராது. எனக்கு எல்லா வகையிலும் உதவி செய்வதற்கு தேவன் என்ன செய்கிறார், என் பட்சத்தில் இருக்கிறார். எல்லா வகையிலும் அவர் எனக்கு உதவி செய்வேன் இருக்கிறார். எனக்கு வருகிற எந்த பிரச்சனையும் நான் மேற்கொள்ளுவேன் நீங்கள் நினைக்கணும். நினப்பு தான் உங்கள் பொழப்பை என்ன செய்யும், கெடுக்காது, வாழ வைக்கும். நீங்கள் நினைக்கலைன்னா தான் உங்கள் பொழப்பு என்ன செய்யுது,
உங்கள் நினப்பு தான். நல்லா தெரிந்து கொள்ளுங்க, தேவன் எனக்காக யாவையும் செய்வார். தேவன் என்னை பாதுகாப்பார். தேவன் இந்த பிரச்சனையிலிருந்து என்னை தப்புவிப்பார். தேவன் இந்த பிரச்சனையிலிருந்து என்னை மேற்கொள்ள வைப்பார். இப்போ அதுதான் வேதம் சொல்லுகிறது. இயேசுவானவர் நம்மை போல எல்லா வகையிலும் சோதிக்கப்பட்டார். எல்லா வகையிலும் சோதிக்கப்பட்டார். இயேசுவுக்கு ஒரு முறை தாகம் வருகிறது. ஒரு அம்மாட்ட போய் தண்ணி கேட்கிறார். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் இயேசு தண்ணி கேட்குற அம்மா யாரு அப்படின்னு பார்த்தா ஊர் மக்களால் ஒதுக்கப்பட்டவங்க. அந்த அம்மா கையில் தண்ணி வாங்கி கொடுத்தா குடிச்சா அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்கன்னு அந்த ஊர்க்காரன் நம்பிக்கிட்டு இருக்கான். புரியுதா உங்களுக்கு? இந்த அம்மா கையில் தண்ணி வாங்கி குடிச்சா இவன் நல்லாவே இருக்க மாட்டேன், இவன் நல்லவனும் கிடையாதுன்னு ஊர்க்காரன் நம்பிக்கிட்டு இருக்கான். அப்படியா கொண்டாள்கிட்ட போய் யார் தண்ணி கேட்குறான்? நம்மால் கேட்குறார். அதான் சொல்கிறேன்ல, இவருடைய ஸ்டைலே வேறு தான். இவர் எப்போ எப்படி இருப்பார்லாம் யாராலும் நம்மளால் என்ன செய்ய முடியாது, நிதானிக்க முடியாது. எந்த எல்லைக்கு இறங்குறவும் செய்வார், எந்த எல்லைக்கு ஏறவும் செய்வார். அந்த சமாரியா பெண்ணை எல்லாரும் அருவருக்கிறாங்க. ஆனால் இயேசு தான் அந்த அம்மாவை போய் என்ன செய்கிறாரு, அப்படியே அன்பாக பேசுகிறார். அப்போ தான் அந்த அம்மாவே ஆச்சரியப்படுறாங்க, நீ ஒரு யூதனா இருக்க என்கிட்ட போய் என்ன செய்கிற, தண்ணி கேட்குறீங்களா அப்படின்றாங்க. இயேசு சொல்கிறாரு, நான் யாருன்னு தெரிஞ்சுன்னு ஏன் நீ என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிருவேன்ற. நீ வாட்சி பாருங்களேன், அந்த 4ஆம் அதிகாரத்தை வாட்சி பாருங்களேன். நான் யாருன்னு தெரிஞ்சுன்னு ஏன் நீ என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிருவேன். நீ கொடுக்குற தண்ணியாவது கொஞ்ச நேரம் கழிச்சு குடிச்சா தாகம் வரும், ஆனால் நான் கொடுக்குற தண்ணி இருக்குவாரு என்றைக்குமே தாகம் வராது அப்படின்னு சொல்லி இயேசு அந்த அம்மாட்ட பேசுவார். ஏன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னா, இயேசு எல்லா வகையிலையும் மனிதர்களை உற்று நோக்கி பார்க்குறார். எல்லா மனிதனையும் உற்று நோக்கி பார்க்குறார். அப்போ பாவம் அந்த அம்மா பாதிக்கப்பட்டிருக்குது, பாவம் அந்த அம்மா அசிங்கப்பட்டிருக்குது, பாவம் அந்த அம்மா அவமானத்தோடு சுற்றிக்கிட்டு இருக்கு, பாவம் அந்த அம்மா. இந்த அம்மாவுக்கு ஏதாவது ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும்னு இயேசு அந்த இடத்துல இறங்கி போகிறார். யாருமே நினைக்காத அந்த அம்மாவை இயேசு நினைக்க ஆரம்பிக்கிறார். யாருமே பேசாத அந்த அம்மாட்ட இயேசு பேச ஆரம்பிக்கிறார். யாருமே கேட்காத அந்த அம்மாட்ட இயேசு கேட்க ஆரம்பிக்கிறார். நல்லா தெரிந்து கொள்ளுங்க, அந்த அம்மாவை எப்படி இயேசு சந்திச்சு அந்த அம்மாவை எல்லா ஜனங்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்த விரும்பினாரோ அதே மாதிரி தான் நம்மளே சந்திச்சிருக்கிறார். நானும் நீங்களும் நல்லவனாக இருக்கும்போதெல்லாம் அவர் சந்திக்கலை. பைபிள் அப்படி தான் போட்டிருக்கு. நானும் நீங்களும் பாவிகளாக இருக்கும்போதும், துன்மார்க்கர்களாக இருக்கும்போதும், துரோகிகளாக இருக்கும்போதும், நல்லவன் என்று சொல்வதற்கு ஒன்றுமே நம்மகிட்ட இல்லாத போது தான் அவன் நம்மளை சந்திச்சாரான். பைபிளில் போட்டிருக்கு, நான் என்ன செஞ்சுருக்கிறேன், நல்லவன்னு சொல்கிற எவனையும் நான் சந்திக்க விரும்பலன்னு இயேசு சொல்கிறாரு. நான் பாவிகளை தாம்பா சந்திக்க வந்தேன்னு இயேசு சொல்கிறாரு. பிணியாளிகளுக்கு தாம்பா வைத்தியம் தேவை, நல்லவனுக்கு வைத்தியம் தேவை இல்லைன்னு இயேசு சொல்கிறாரு. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இயேசு யாரெல்லாம் சந்திச்சு இங்கே கூட்டி வச்சிருக்கிறாரோ இவங்கெல்லாம் நல்லவங்க கிடையாது அப்படின்னு பரலோகம் சாட்சி கொடுக்குது, மற்றவங்க சாட்சி கொடுக்கல. அப்போ பாருங்க, இயேசு அந்த அம்மாவை சந்தித்த உடனே அந்த அம்மா தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா பார்த்தீங்கன்னா, அந்த வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா இயேசுக்காக வாழ்ந்து தன்னுடைய ஜீவனை என்ன செய்கிறாங்க, விடுறாங்க. அப்போ இயேசு தவிக்க தாகம் வந்த போது கூட அவர் மனுஷனாக என்ன செஞ்சார், அந்த தாகத்துக்கு அந்த அம்மாட்ட போய் பேசுகிற சூழ்நிலைகளை பார்க்கிறோம். பைபிளில் போட்டிருக்கு, இயேசு களைப்படைந்தவராய் தூங்கினார்னு பைபிளில் போட்டிருக்கு. இயேசு களைப்படைந்தவராய் தூங்கினார். புரியுதா? சில நேரத்தில் களைப்பாக இருக்குன்னு தூங்குவோம், அப்போ தான் தலையில் இடி விழுகிறது மாதிரி சில பிரச்சனைகளும் கனவுகளும் வரும். உங்களுக்கு வந்திருக்கா வரலையான்னு தெரியல. இயேசுக்கு வந்துச்சு, எனக்கு வந்துருக்கு நான் சொல்லலை, இயேசுக்கு வந்துச்சு. இயேசு களைப்படைந்து என்ன செஞ்சாராம், தூங்கினாராம். சீசர்கள்லாம் கத்த ஆரம்பிச்சாங்களா, ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லி தலையானையை வச்சு கொஞ்ச நேரம் தூங்கலாம்னு தூங்கினாராம். ஏன்னா பைபிளில் போட்டுருக்கு, இயேசு பகலெல்லாம் ஊழியம் செய்வாராம், இரவெல்லாம் உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பாராம். இயேசு பகலெல்லாம் யாரையாவது சந்திச்சு சுகப்படுத்திக்கிட்டு இருப்பாராம். இயேசு பகலெல்லாம் சந்திச்சு யாருக்காவது பேசிக்கிட்டு இருப்பாராம். இரவெல்லாம் கொஞ்ச நேரம் என்ன செய்வாராம், உட்காந்து அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பாராம். நம்மளை மாதிரியெல்லாம் இல்லை. பைபிளை போட்டு விடியதுக்கு முன்னாடி மலை மேலே ஏறி போய் ஜெபம் பண்ணுவாராம். நம்ம மாடிப்படி மேலே ஏறுறதுக்கோ அல்லது கட்டிலேருந்து இறங்கி போய் ஜெபம் பண்ணுறதுக்கோ கூட மனசு விரும்ப மாட்டேங்குது. இயேசுவை குறித்து போட்டிருக்கு, ஒரு மலை மேலே ஏறி போய் ஜெபம் பண்ணுவாராம். ஏன் அப்படின்னா, நான் ஜெபம் பண்ணும்போது நானும் என் தேவனும் மட்டும்தான் என்ன செய்யணும், என் கண்ணுக்கு தெரியணும், அவர் சத்தம் மட்டும்தான் என் காதுக்கு கேட்கணும் அப்படின்ற அந்த ஒரு பெரிய வெறியோட. அப்போ பாருங்க, இயேசு போய் தூங்கினார். கொஞ்ச நேரம் தூங்கின உடனே எல்லாரும் கத்துன உடனே நான் தான் சொன்னேன் பாருங்க, இப்போ தான்ப்பா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். நம்ம தூங்கும்போது பார்த்தா கெட்ட கனவாக வந்து நம்ம நிம்மதியை கெடுக்கும். அல்லது ஏதாவது ஒரு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் வரும், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சூழ்நிலை வரும். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், அந்த நேரத்தில் கூட இயேசு என்ன செஞ்சார், எலும்பினோடனே தன் சீசர்களை பார்த்து, ஏன்டா பயப்படுறீங்க,
ஏன்டா பயப்படுறீங்க அப்படிதான் கேட்கிறாரு. அப்ப விசுவாசிக்கிற ஏன் பயப்படுற, எதுவும் வந்துட்டு போகுது, உன்னைத்தான் மேற்கொள்ளாதுன்னு நான் சொல்லிட்டேனே, உன்னைத்தான் ஜெயிக்காதுன்னு சொல்லிட்டேனே, உன்னைத்தான் சேதப்படுத்தான்னு சொல்லிட்டேனே, கடல் பொங்குனா என்ன, காத்து வீசுனா என்ன, உனக்கு விரோதமான எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதுன்னு சொல்லிட்டேனே, நீ சர்ப்பங்களை எடுத்தாலும் சாவுக்கு ஏதோ குடிச்சாலும் தேள்களை மிதிச்சாலும் என்னமும் நடக்காத. ஐயோ ஐயோன்னு ஏன் கத்துறன்னு ஏசு எந்திரிச்சோடனே அவங்கள கத்துறாரு. ஏசு அவங்கள கத்துனாரு. அப்பதான் அவங்க என்ன செய்யறாங்க, இவர் யாரா பிரச்சனையை மாத்துறான்னு சொல்றான், என்னைய போய் என்ன செய்யறாரு, மாத்த பாக்குறாரு. என்னைய மாத்த முடியாது, நீங்க உங்களை மாற்ற முடியாதுன்னு இயேசுவை பார்த்து அவங்க நினச்சி பேசுகிறாங்க. புரியுதா நான் சொல்கிறது? எப்படியாவது நீங்கள் மாறினாத்தான் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். மாறினாத்தான்னா இயேசுவை போல இயேசுவை பற்றி தெரிஞ்சுட்டு நீங்கள் மாறணும். இயேசு தான் சீசர்களை பார்த்து அப்படி தான் சத்தம் போகிறாரு, உங்கள் விசுவாசம் எங்கே? உடனே இயேசு என்ன செஞ்சார், காற்றையும் கடலையும் அதட்டினார், உடனே நின்று போச்சுன்னு பைபிளில் போட்டிருக்கு. அப்போ நீங்களும் நானும் சோதனைகள் வரும்போது, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வரும்போது, வேதனைக்கு மேலே வேதனை வரும்போது, போராட்டத்துக்கு மேலே போராட்டம் வரும்போது, நம்ம எதிர்பாராத திடீர் விளைவுகள் வரும்போது நமக்குள்ள ஒரு நிச்சயம் இருக்கணும். நான் தோக்க மாட்டேன், கண்டிப்பாக நான் வெக்கப்பட்டு போக மாட்டேன், நான் விழுந்து போக மாட்டேன். வர்றது வரட்டும், நிச்சயமாக நான் சந்திப்பேன். வர்றது வரட்டும், நிச்சயமாக நான் சகிப்பேன். எனக்கு வருகிற எல்லா சோதனையும் மேற்கொள்வதற்கு இயேசு என்ன செய்வார், உதவி செய்வார். ஒருவேளை இன்னைக்கு என்னை அந்த சோதனைகள் மேற்கொண்டதை போல இருக்கலாம், ஒருவேளை எனக்கு இன்றைக்கு அந்த சோதனைகள் என்னை தாழ்த்துனதை போல இருக்கலாம். நல்லா தெரிந்து கொள்ளுங்க, அது முடிவு கிடையாது. எனக்கான வெற்றி நிச்சயம் என்ன செய்யும், சீக்கிரம் வரும். இயேசு பாருங்க, அப்படிதான் எல்லா சோதனைகளையும் நம்மளை போல ஃபேஸ் பண்ணார். நம்மளை போல தான் ஃபேஸ் பண்ணார். எந்த சோதனைகளையுமே அவர் என்ன செய்யலை, அசட்டை பண்ணார். அதை எதையுமே தவிர்க்கலை. சோதனை வருதா, வரட்டும். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பிரச்சனைகள் வரும்போது சந்தோஷப்படுங்க. கர்த்தர் என்ன செய்கிறார், நேசிக்கிறத வெளிப்படுத்த போகிறார். எனக்கு வருகிற பிரச்சனையின் மூலமாக தேவன் எனக்கு வருகிற நேசிக்கிறத வெளிப்படுத்த போகிறார். எனக்கு வருகிற இழப்புகள் மூலமாக என்னை நேசிக்கிறத கர்த்தர் ஏதோ ஒரு ரூபத்தில் வெளிப்படுத்த போகிறார். ஆண்டவரே அப்படின்னு கொஞ்சம் காத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நடக்கிற அதிசயத்தை பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் நடக்கிற அதிசயம் உங்களே என்ன செய்யும், ஆச்சரியப்படும். அப்போ இயேசு நம்மளை போல என்ன செஞ்சா, எல்லா வகையிலும் பாடுபட்டார். இயேசு படாத பாடுகளே இல்லை. பைபிளில் பார்த்தீங்கன்னா இயேசுடைய சகோதரர்கள் இயேசுவை பார்த்து என்ன செய்கிறாங்க, இந்த ஆள் மதி இல்லாதவன் அப்படின்னு இயேசுவை சொல்கிறாங்க. கூட பிறந்தவங்க இயேசு மதி இல்லாதவன் அப்படின்னு இயேசுவை கூட பிறந்தவங்க சொல்கிறாங்க. பைபிளில் போட்டிருக்கு. இயேசு என்ன செய்யலை, அதுக்கெல்லாம் ரியாக்ஷனே கொடுக்கல. நம்மளாம் கூட பிறந்தவங்க புத்தி இல்லாத கழுதன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா நம்ம எவ்வளோ ரியாக்ஷன் கொடுக்கணும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வேற யாரும் சொல்லிட்டா கூட கொஞ்சமாவது விடுவோம், கூட பிறந்தவங்க சொன்னால் விடுவோமா? இயேசு அப்படி தான் பேசினாங்க, கூட பிறந்தவங்க. இயேசு அதுக்கு ரியாக்ஷனே பண்ணலை. பாவம் அறியாமையில் பேசுகிறான், நான் யாருன்னு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கேன், நான் எப்படிப்பட்டவன் புரியாமல் பேசிக்கிட்டு இருக்கேன், இப்படி தான் கடந்து போய்கிட்டே இருந்தா. கண் திறக்கப்படாதவர்கள் பேசுகிறாங்க, நான் கண் திறக்கப்பட்டவன். இயேசுடைய குடும்பம் இயேசுவை தேடி வருது. இயேசுடைய குடும்பம் இயேசுவை தேடி வருது. இயேசுவை பார்க்க வர்றாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ இயேசு என்ன சொன்னார், என்னை பார்க்க வர்றவங்கள, என்னை தேடி வந்திருக்கிற என் குடும்பமே, உங்களுக்கு எல்லாம் ஒரு செய்தியை சொல்கிறேன். இயேசு சொல்கிறாரு, யார் தேவனுடைய வார்த்தையை கேட்டு யார் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுறாங்களோ அவங்க தான் என் குடும்பன்றார். அவங்க தான் என்னுடைய தாய், அவங்க தான் என்னுடைய சகோதரர்கள், அவங்க தான் என்னுடைய சகோதரிகள். நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்க. யார் ஒருத்தவங்க, நாமெல்லாம் புது உலகத்துக்குள்ளே வந்துட்டோம், நம்ம புது குடும்பத்துக்குள்ளே வந்துட்டோம். இன்னும் நம்ம உலகத்தாரை போல என்ன செய்யக்கூடாது, அந்த சகோதரன் இந்த சகோதரன் இந்த சகோதரி அந்த சகோதரி அப்படின்னு சொல்லியே நம்ம புலம்பி இருக்கக்கூடாது. நான் யார் தேவனுடைய வார்த்தைகளை கவனிக்கிறார்களோ, யார் என்னோடு கூட சேர்ந்து திருவிருந்து எடுக்கிறார்களோ, யார் என்னோடு கூட மாம்சத்தையும் ரத்தத்தையும் புசிச்சு ஒரே கூட்டுக்குள்ளே வர்றாங்களோ அவங்க தான் என்னுடைய குடும்பம் அப்படின்னு இயேசு வர்றார். இயேசு சொல்கிறார், தாய் உயிரோடு இருக்கும்போதே சொல்கிறார், சகோதரர்கள் உயிரோடு இருக்கும்போதே சொல்லுகிறார். அப்போ தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நமக்குன்னு தேவன் கொடுத்துருக்கிற குடும்பம் இதுதான். பரலோகத்துக்கு போய் நம்ம சந்திக்க போகிறோம், செத்தாலும் சந்திப்போம். புரியுதா? நம்மளை சுற்றி இருக்கிற மற்ற குடும்பங்கள்லாம் இயேசுட்ட வரலைன்னா அவங்க செத்தாதுக்கப்புறம் நம்ம இருக்கிற இடத்துக்கு அவங்க வர முடியாது. நம்ம இருக்கிற இடத்துக்கு அவங்க வரவே முடியாது. பைபிள் அப்படி தான் போட்டிருக்குது. அப்போ நமக்குன்னு ஒரு தேவன் கொடுத்துருக்க குடும்பம் என்னன்னா இயேசுவின் ரத்தத்தினால் உருவான குடும்பம். அப்போ இந்த குடும்பத்துக்குள்ள நல்லதோ கெட்டதோ நாம் என்ன செஞ்சுக்கிறோம், இதைத்தான் கொஞ்சம் சீரியஸாக
கொண்டு போகணுமே ஒழிய வெளியில் இருக்கிறவங்க நம்ம சீரியஸாக கொண்டு போக வேண்டாம். அவங்களாம் அதான் சொன்னல, கண் திறக்கப்படாதவர்கள், அவங்களாம் பிசாசின் ராஜ்யத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள், அவங்களுக்கெல்லாம் நன்றி அறிவு இருக்காது, அவங்கள்ட்டெல்லாம் நம்ம எதையுமே எதிர்பார்க்க முடியாது. அப்போ தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இந்த பூமியில் சோதனைகளை நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க மூலமாக வர சோதனைலாம் நம்ம என்ன செய்ய வேண்டாம், கடந்து எதோ சொல்லலை. இயேசுவை பைத்தியக்காரன் அப்படின்னு சகோதரர்கள் சொல்கிறாங்க, இயேசு அதை கண்டுக்கிறல, சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்கன்னு விடுறாரு. அப்போ சில நேரத்தில் அப்படிலாம் நீங்கள் என்ன செஞ்சிடணும், விட்டுறணும். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. நீங்களும் நானும் வசனத்தை படிக்கிறவங்க, நானும் நீங்களும் வசனத்தை கேட்குறவங்க, நீங்களும் நானும் தேவனோடு பழகுறவங்க, நீங்களும் நானும் தேவனோடு கூட நடக்கிறவங்க. நாம் இருக்கிற இடத்துல தேவன் இருக்கிறார், அவர் இருக்கிற இடத்துல நாம் இருக்கிறோம். பைபிள் நமக்கு அப்படி தான் சொல்லுகிறது. அவருக்குள்ள தான் நம்ம அசைகிறோம், அவருக்குள்ள தான் நம்ம பிழைக்கிறோம், அவருக்குள்ள தான் நம்ம நடக்கிறோம்னு சொல்லி அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ தேவ பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் நமக்கு வருகிற எல்லா சோதனைகளையும் இயேசு ஜெயிச்சதை போல நானும் நீங்கள் என்ன செய்யணும், ஜெயிக்கணும். நம்மளால் ஜெயிக்க முடியாதுன்னு ஒன்றும் கிடையாது. அதான் இயேசு சொல்றாரு, திராணிக்கு மேலே உங்களுக்கு ஒரு சோதனையும் வராது. சோதனைகளை ஒன்று எதிர்த்து நில்லுங்க, எதிர்க்க முடியலையா சகிச்சு கொள்ளுங்க, ரெண்டுமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ஒன்று எதிர்த்து நில்லுங்க, எதிர்க்க முடியலன்னா சகிச்சு கொள்ளுங்க, அவ்வளோதான். எதுக்கிறதுக்கும் நான் மறுபடியும் சொல்லுகிறேன், வசனத்தை ஆதாரமாக வச்சு தான் எதுக்கணும். பாஸ்ட் எதுக்கு சொல்லிட்டாருன்னு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, இன்னையிலிருந்தே பட்டயத்தோடும் கத்தியோடும் புறப்படக்கூடாது. எதிர்ப்பு என்பது வசனத்தின் ஆதாரத்தின்படி இருக்கணும். எதிர்ப்பு என்பது நம்முடைய ஜெபத்தில் இருக்கணும். ஆண்டவரே என்னோடு போராடுகிற இந்த அம்மாவை சந்திங்க, ஆண்டவரே என்னோடு போராடுகிற இந்த ஐயாவை சந்திங்க, ஆண்டவரே என்னோடு போராடுகிற இவங்களை சந்திங்க. ஜெபத்தில் நம்ம போராடணும். எதிர்ப்புன்றது அதுதான். எதிர்ப்புன்றது நம்ம என்ன செய்யணும், எதிர்த்து வாக்குவாதம் பண்ணுறது இல்லை, எதிர்த்து தர்க்கம் பண்ணுறது இல்லை, சண்டைக்கு எதுவானதா இல்லை, எதுவும் செய்யக்கூடாது. தேவ பிள்ளைகள் நம்ம அப்படிலாம் செய்யக்கூடாது, சண்டைக்கு எதுவானலாம் செய்யக்கூடாது. அப்போ தேவ பிள்ளைகளே, நானும் நீங்களும் சோதிக்கப்படுகிற எல்லாவற்றையும் ஜெயிக்கணுன்றதுக்காக இயேசு எல்லா சோதனையும் என்ன செஞ்சால் ஏற்றுக்கொண்டார். எல்லா சோதனையும் ஏற்றுக்கொண்டார். நான் சொன்ன பாருங்க, அடிக்கப்பட்டார், வையப்பட்டார். இயேசுவை குறித்து அப்படி தான் போட்டிருக்கு. அவரை வஞ்சாங்களாம், அவரை அடித்தாங்களாம், இயேசுவையே என்ன செஞ்சாங்களாம், இவன் தான் பிசாசுகளுக்கு தலைவன் அப்படின்னு இயேசுவை சொன்னாங்களாம். இயேசுவையே, பைத்தியக்காரன் மட்டும் இல்லை, இவன் தான் பிசாசுகளுக்கு தலைவன் அப்படின்லாம் இயேசுவை பற்றி சொன்னாங்களாம். எல்லாத்துக்கும் ஏசு என்ன செஞ்சால், ரைட், அவன் அறிவில்லாதவன் பேசுகிறான், அவன் புத்தி இல்லாதவன் பேசுகிறான், அவனுக்கு ஒன்றும் புரியலை பேசுகிறான், பேசிட்டு போகிறான், அவனுக்கு என்னை பற்றி தெரியலை, அவ்வளோதான். அப்படி தான் கடந்து போயிட்டார். நாமும் நீங்களும் அப்படி தான் என்ன செஞ்சுருக்கணும், கடந்து போயிடணும். சோதனைகளை நம்ம எப்பயுமே என்ன செஞ்சிடணும், ஒன்று புரிதலோட கையாளணும். எதிர்க்க வேண்டிய இடத்துல எதிர்க்கணும், சகிக்க வேண்டிய இடத்துல என்ன செய்யணும், சகிக்கணும். தேவன் ரெண்டையும் நம்மளை என்ன செய்கிறார், சமமாக கொண்டு போக விரும்புகிறார். ஆக மொத்தம் தேவனுடைய நோக்கம் என்னென்னா, நமக்கு வருகிற சோதனைகளெல்லாம் நம்ம என்ன செய்யணும், ஜெயிக்கணும். எந்த சோதனையாக இருந்தாலும் ஜெயிக்கணும். அவர் இயேசு எல்லா வகையிலும் நம்ம போல சோதிக்கப்பட்டார், எல்லா வகையிலும் நம்மளை போல பாடுபட்டார், எல்லா வகையிலும் நம்மளை போல அவமானங்களை சந்தித்தார், எல்லா வகையிலும் அவரும் அவமதிக்கப்பட்டார், அவரும் புறக்கணிக்கப்பட்டார், அவரையும் துக்கப்படுத்தினார்கள், அவரையும் வேதனைப்படுத்தினார்கள். இயேசு மனுஷனாக வந்தபோது அவர் சந்திக்காத எந்த சூழ்நிலையுமே இல்லை. ஆனாலும் இயேசு என்ன செஞ்சார், எல்லாத்தையும் சந்திச்சார். அதே மாதிரி அங்கிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஜெயிச்சார். ஒரு நோயாளிக்கு ஜெபம் பண்ணி சுகத்தை கொடுக்குறார், ஒரு பேய் பிடிச்சவனுக்கு சுகத்தை கொடுக்குறார். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல போகும்போதெல்லாம் யாருக்காவது நன்மையை செய்வார், யாருக்காவது நன்மையை செய்வார், யாருக்காவது நன்மையை செய்வார். வேதம் சொல்கிறது, நன்மை செய்கிற சுபாவம் என்பது தேவன் கொடுக்கிற ஈவு. நீங்களும் நானும் நம்மளால் முடிஞ்ச நன்மையை செஞ்சால் தான் நானும் நீங்களும் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை வெளிப்படுத்துகிறோம். நன்மை செய்கிற சுபாவம் நமக்கு இருக்கணும். நம்மளால் யாராவது 4 பேர் கஞ்சி குடிக்கணும், நம்மளால் யாராவது 4 பேர் உடை உடுத்தணும், நம்மளால் யாராவது 4 பேர் செருப்பு போடணும், நம்மளால் யாராவது 4 பேர் காப்பி குடிக்கணும். புரிஞ்சுக்கோங்க, நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவியை நாம் என்ன செய்யணும். அதனால தான் பைபிளில் போட்டு அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். இயேசு யாரையும் பார்த்து அவங்கள கடந்தெல்லாம் போகலை. அவங்களுக்கு என்ன முடியுமோ அதை என்ன செய்தார், என்ன முடியுமோ அவரை செய்தார். இயேசுகிட்ட வந்து வெறுமையாக போனவங்க யாருமே இல்லை. இயேசுகிட்ட வந்து அவங்க யாரும் ஃபெயிலியர் ஆனவங்க யாருமே கிடையாது. எப்படிப்பட்டவங்களுக்கும் அவர் உதவி செஞ்சார். அப்போ தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் சோதனைகளை மேற்கொள்வதற்கு நன்மை செய்கிற சுபாவம் நமக்கு ரொம்ப அவசியம். பேதுரு அதுதான் சொல்கிறாரு, நீங்கள் நன்மை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தீமை செய்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம் அப்படின்றார்.
நீங்கள் நன்மை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தீமை செய்கிறவங்களுக்கு பயப்பட வேண்டாம். நீங்கள் செய்கிற நன்மை ஒரு நாள் உங்களை என்ன செய்யும், அந்த தீமை செய்கிறவங்ககிட்ட இருந்து காப்பாற்றுவதற்கு அது உறுதுணையாக இருக்கும். அப்போ தேவ பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் பல வகையான சோதனைகளை ஜெயிக்கிறோம். ஜெயிச்சா நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்லி முடிக்கிறது அதுதான், நன்மை செய்ய பழகுங்கள். உங்களால் முடிஞ்ச நன்மையை செய்ய பழகுங்க. தான தர்மங்களை பண்ணுங்க அப்படின்னா பைபிளில் போட்டுருக்கு. உங்களால் முடிஞ்சுன்னா இல்லாதவங்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு பெருசாக செய்யுங்கலாம் சொல்லலை. பேதுருவும் சொல்கிறாரு, பவுலும் சொல்கிறாரு, உங்கள் பலத்துக்கு என்ன முடியுமோ அதை செய்யுங்க. உங்கள் பலத்துக்கு என்ன முடியுமோ செய்யுங்க. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் செய்கிறத இந்த கை செய்கிறது இந்த கைக்கு தெரியக்கூடாது. நான் செஞ்சேன்னு நீங்கள் சொன்னீங்கனாலே உங்களுக்கான பலன் தேவன்கிட்டருந்து வராமல் போயிடும்னு பைபிளில் போட்டிருக்குது. நான் செய்கிறேன்னு சொன்னாலும் உங்களுக்கு பலன் வராது. நான் செஞ்சேன் இந்த அம்மா நன்றி இல்லாமல் இருக்கு, இந்த ஐயா நன்றி இல்லாமல் இருக்கான்னு நீங்கள் சொன்னாலும் உங்களுக்கு பலன் வராது. அப்படிலாம் இல்லைப்பா, நான் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிச்சு செஞ்சேன், அவன் நன்றியாக இருக்கானோ நன்றியாக இல்லையோ அது எனக்கு தேவையே இல்லை, அவருக்காக நான் செஞ்சேன் பண்ணிட்டு போயிடணும். அப்போ தான் நன்றி இல்லாதவங்க பைபிளில் போட்டிருக்கு, ஒரு நாள் உங்கள் வாசப்படியில் வந்து குனிஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்ப்பீங்க. நன்றி உள்ளவங்க உங்களுக்கு முன்னாடி வந்து என்ன செய்வாங்க, கனப்படுத்துகிறத பார்ப்பீங்க. அதனால் நான் மறுபடியும் சொல்லுகிறேன், சோதனைகளை எல்லாம் ஜெயிங்க, நன்மை செய்யுங்க, எல்லா வகையிலும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வா. அப்படியே கண்களை மூடி தேவனை நோக்கி பாருங்கள். ஒருவேளை ஒரு கொடிய சோதனையில் நீங்கள் அகப்பட்டிருக்கிறீங்க. இந்த காலை வேளையில் அந்த சோதனையில் என்ன செய்கிறதுனே தெரியலைன்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு ஆவியானவர் சொல்கிற ஆலோசனை அதுதான், சோதனைகளை நீங்கள் வசனத்தை கொண்டு எதிர்கொள்ளுங்க. முடியலையா, சோதனைகளை ஆண்டவருடைய பாதத்தில் வச்சு சகித்து கொள்ளுங்க. இந்த ரெண்டுமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இந்த ரெண்டுலேயுமே ஒரு பெரிய வெற்றியை பார்ப்பீங்க. தாவீதை பார்த்தீங்கன்னா எதிர்க்க வேண்டியவங்களை எதிர்த்தான், அதே நேரத்தில் சகிக்க வேண்டியவங்ககிட்ட சகிச்சான். அவன் குடும்பத்தால் பல பிரச்சனை, அவன் மாமனாரால் பல பிரச்சனை, மகனால் பல பிரச்சனை, எத்தனையோ பிரச்சனை அவனுக்கு பைபிளில் போட்டிருக்கு. அவன் சகித்தான் அதெல்லாம். அதே நேரத்தில் வெளியிலிருந்து வர்ற மக்களால் பிரச்சனை, பிசாசினால் வருகிற பிரச்சனை, எதிரிகளால் வருகிற பிரச்சனையெல்லாம் அவன் எதிர்த்தான். நம்ம யாரை எதிர்க்கணும் அப்படின்னா, மறுபடியும் சொல்லுகிறேன், வெளியிலிருந்து வருகிற பிரச்சனைகளை எல்லாம் எதிருங்க. வீட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள்லாம் சகிச்சுக்கோங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. வீட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை எதிர்த்து போராடவே செய்யாதீங்க. இதெல்லாம் தாவீதுக்கு நம்ம கற்றுக்கொள்கிறோம். வீட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை நீங்கள் எதிர்த்து போராடினீங்கன்னா தோற்று போயிடுவீங்க. வீட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை சகிச்சு கொள்ளுங்க. எல்லா வீட்லேயும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். யார் சகிக்கிறாங்களோ அவங்க தான் அதை ஜெயிக்கிறாங்க. அதை யார் எதிர்த்து போராடுறாங்களோ அவங்க தான் என்ன செய்கிறாங்க, அசிங்கப்பட்டு 4 பேத்துக்கு முன்னாடி தலை குனிகிறாங்க, 4 இடத்துக்கு போகிறது கூட துக்கப்படுறாங்க, வெட்கப்படுறாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், வெளியிலிருந்து வருகிற பிரச்சனைகள், சோதனைகள், போராட்டங்கள், பிசாசினால் வருகிறது எதிர்த்துக்கோங்க. ஆனால் உங்கள் குடும்பத்துக்குள்ளே வருகிற எல்லாத்தையும் கொஞ்சம் சகிச்சு போங்க. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு நாள் வச்சுருக்கிறார். திராணிக்கு மேலே கண்டிப்பாக விடமாட்டார். உங்கள் சாட்சி கெட்டு போக அவர் விடமாட்டார். உங்கள் சந்தோஷம் குறையிறதுக்கு அவர் விடமாட்டார். உங்கள் தலை குனியறதுக்கு அவர் விடமாட்டார். நீங்கள் சோதனையை சகித்தாலும் எதிர்த்தாலும் அதுக்கான ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பா. நிச்சயமாக ஜீவக்கிரீடம் உங்களுக்கு சொந்தமாகிறத நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் எந்த சோதனையில் போனாலும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறார். எந்த சோதனையில் போனாலும் அந்த சோதனையை நீங்கள் மேற்கொள்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறார். எந்த பாடுகளின் ஊடாக போனாலும் அந்த பாடுகளை ஜெயிப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறார். பிதாவே, சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்கிற இயேசுவின் நாமத்தினால இந்த காலை வேளையிலும் கூட வந்திருக்கிற பல வகையான சோதனைகளோடும் பல வகையான போராட்டங்களோடும் போராடி ஆண்டவரே, செய்வதறியாது திகைக்கிற உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசினதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம்ப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்துங்க. உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் தாமே ஜெயிக்க வைங்க. உம்முடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு வாழ்ந்திருப்பதற்கான சகல சூழ்நிலைகளையும் கர்த்தர் சாத்தியமாக்கித்தாங்க. இந்த சோதனைகளை, ஒவ்வொரு சோதனைகளையும் தேவ ஆவியின் துணையோடும், ஆண்டவரே பலத்தோடும், தேவனுடைய வார்த்தையின் துணையோடும் கூட உங்களுடைய பிள்ளைகள் மேற்கொள்வதற்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகளுடைய திராணிக்கு மேலே நீங்கள் சோதனையை தரமாட்டீங்கன்ற அந்த வேதத்தின் சத்தியத்தை உங்களுடைய பிள்ளைகள் உறுதியாக பிடிச்சிக்கிறட்டும்ப்பா.
பலத்துக்கு மிஞ்சினது வந்துருச்சுன்னு சொல்லி ஒருவரும் புலம்பாதபடிக்கு காத்து கொள்ளுங்கப்பா. பலத்துக்கு மிஞ்சினதை என் தேவன் தரமாட்டா, அப்படியே பலத்துக்கு மிஞ்சினது வந்தாலும் அதில் தாங்கத்தக்க பலன், தப்பத்தக்க வழி எனக்கு உருவாக்கி தருவார் என்ற நிச்சயத்தோடு நம்முடைய பிள்ளைகள் கடந்து செல்ல நம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. உண்மை அறிந்திருக்கிறவங்க மன உறுதியோடு இருக்கட்டும், மன தெளிவோடு இருக்கட்டும். உண்மை அறிந்திருக்கிறவங்க நேசிக்கிற இவங்க ஆண்டவரே எல்லா வகையிலையும் தைரியத்தோடு இந்த பூமியில் வாழ்ந்து காமிக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொருடைய இருதயத்தையும் கர்த்ததாமே உரங்கொள்ள பண்ணுவீராக என்று நான் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயம் திடமனதாக இருக்கட்டும் என்று நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. நம்முடைய பிள்ளைகளுடைய சிந்தனைகளும் எண்ணங்களும் எல்லாம் தேவனுக்கேற்றதாக இருக்கட்டும் என்று நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்தி வருகிற எல்லா சோதனைகளையும் மேற்கொள்ள தேவன் கிருபை பாராட்டுவீராக என்று நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. இந்த நாளில் கூட வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தனை பலப்படுத்தினதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து நம்முடைய நாமத்தை